50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு உடன் இருந்து கூட்டணியாக இருந்து பயணப்பட்டவர்கள் தான் ஐயுஎம்எல். அவர்கள் இப்படி பிரிவதை நினைச்சு கூட பார்த்தது கிடையாது இது காலம் வரைக்கும். காதர் மொய்தீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர்னு பட்டம் கொடுத்த இயக்கம் திமுக மறந்துட்டீங்க. அதுதான் அவங்க பட்டம் தான் கொடுப்பாங்களே ஒழிய, ஆனா பட்டையை போடுவாங்க. இந்த தாவேகா என்பது மிகச்சிறந்த செயல்பாட்டுக்குரிய கட்சியாக இருக்கிறது. இப்ப மந்திரி பதவி கொடுத்து அலங்கரிச்சுக்காம பாருங்க, இதுதான் இருந்ததிலே அவர்களுடைய கட்சி வரலாற்றிலே ஒரு மகிடம் சூட்டியது சமம். நாங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் தாவேகா எங்களுக்கு கொடுத்துருச்சு. அதாவது அவர் குறிப்பிட்டது அந்த அமைச்சரவை இல்லை, அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடுவதுதான் இஸ்லாமியர்களோட 6வது கடமைன்னு சொன்னீங்களே அப்படின்னதுக்கு காதர் மொய்தீன் அவர்கள் ஒரு ஆவேசமாக மிகப்பெரிய சொல்லாத நீங்க கேட்குறீங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். அதாவது திமுக கூட்டணியிலிருந்து ஐயுஎம்எல், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வெளியேறியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு விமர்சனத்தை காதர் மொய்தீன் அவர்கள் வைக்கிறாங்க. என்னன்னா, நாங்கள் ஒன்றும் சோபா வாங்கலை, இது வரைக்கும் எந்த முதல்வரும் வரல, இந்த முதல்வர் வரன்னாரு, 4 முறை வரன்னு சொன்ன போகும் இது சின்ன தெரு வராதிங்கன்னு. ஆனா அவர் வந்தாரு, நாங்க அதுக்காக வாடகை சோபா வாங்கிட்டு வந்தா அன்னைக்கு போட்டோம், மறுநாளே கொடுத்துட்டோம், நாங்க ஒன்றும் சோபா வாங்கலையா அப்படிங்கிறாங்க. நல்ல, அதாவது அந்த நேர்காணல் நம்ம நல்லா இருந்தது, விரிவாக கொடுத்தாரு. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு உடன் இருந்து கூட்டணியாக இருந்து பயணப்பட்டவர்கள் தான் ஐயுஎம்எல், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அவர்கள் இப்படி பிரிவதை நினைச்சு கூட பார்த்தது கிடையாது இது காலம் வரைக்கும். அந்த கூட்டணியில் முதல் ஆளாக பேசி தீர்வு காணக்கூடிய ஒரு கட்சினா அது ஐயுஎம்எல் தான். முதல் எடுத்த உடனே, ஏன்னா அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இடம் கிடையாது. எத்தனை தொகுதி, என்ன தொகுதி, முடிஞ்சு அவ்வளோதான். அந்த முக்கிய தொகுதியெல்லாம் கேட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு உறவு, நீண்ட காலத்து உறவு, கடைசியாக இணைந்ததும் ஐயுஎம்எல் தான் தாவேகாவோடு. அப்போ தயங்கி பல முறை ஸ்டாலின் அவர்களிடம் ஆலோசித்து பொதுவுடைமை கட்சிகள் சேர்ந்த பின்னால், கடைசியில் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்த பின்னால் வேற வழி இல்லை என்பதை உணர்ந்து அவர்களும் சேர்ந்து இன்றைக்கு மந்திரியாக ஆட்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சார், அதாவது பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர்னு பட்டம் கொடுத்த இயக்கம் திமுக மறந்துட்டீங்க. அதுதான் அவங்க பட்டம் தான் கொடுப்பாங்களே ஒழிய, ஆனா பட்டையை போடுவாங்க, நாமத்தை சாத்தி விட்டுருவாங்க. பட்டம் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, செலவில்லாதது. பட்டம் கொடுக்கறத பெரிய விஷயம். இன்னைக்கு மந்திரி பதவியில் இடம் கொடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்கிறான். அதுவும் சிறுபான்மையினுடைய நலத்துறை கொடுக்குறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்போ நமக்கான விஷயங்களை அவங்க என்ன செய்யலாம், முன்னெடுக்கலாம், நமக்கு எதிரான விஷயங்களை தடுக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல வைக்கிறாங்க. இது 60 ஆண்டுகளில் இல்லாத ஒரு சிறப்பு இல்லையா? அப்புறம் பட்டையை கொடுத்தேன், கொட்டையை கொடுத்தோம்னு சொன்னால் இது என்ன பேச்சு? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதனால திமுக அப்படித்தான் ஏமாத்தும். கலைஞர் என்ன சொல்ல தெரியுமா, என் நெஞ்சத்திலே உங்களுக்கு இடம் இருக்கு அப்படிம்பாரு. ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாரு. அப்ப நெஞ்சத்தில் இடம் கொடுத்து என்ன செய்யறது, திருவோட தூக்கிட்டு போவா? இதெல்லாம் திமுகவினுடைய காலங்காலமான ஏமாற்று வித்தை. அவர் தெளிவாக சொல்லிட்டார். இந்த காலத்துல, இனி வருங்காலத்துல இந்த தாவேகா என்பது மிகச்சிறந்த செயல்பாட்டுக்குரிய கட்சியாக இருக்கிறது. அவருடைய அணுகுமுறை நல்லா இருக்கு. அதைத்தான் நீங்க சொன்னீங்க, விஜய் அவர்கள் வர வேண்டாம்னு திரும்ப சொல்லியும் கூட நான் கண்டிப்பா வரணும்னு சொல்லி அவ்வளவு நெருக்கடிக்குள்ளேயும் வந்தாரு. அவருக்காகவே நாங்க சோபா கொண்டு வாங்கி போட்டுட்டோம், அதுவும் வாடகைக்கு வாங்கி போட்டோம். அவர் போன அப்புறம் தூக்கி விட்டுட்டோம், நாங்க உண்மையான சோபா வாங்கல அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையா சொன்னார். ரொம்ப நல்ல விஷயம். அப்ப அவ்வளவு பெரிய அந்த அவங்களுடைய செயற்குழுவெல்லாம் முழுக்க கூடி ஒரு ஒருமித்த கருத்தோடு இன்றைய நிலைக்கு திமுகவுடைய ஒட்டுமொத்த அந்த வேஷம் கலைந்து விட்டது. இவ்வளவு காலமும் நம்மளை அவங்க நடத்தின விதம், நமக்கு பெற்ற உதவிகள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா இப்ப மந்திரி பதவி கொடுத்து அலங்கரிச்சுக்காம பாருங்க, இதுதான் இருந்ததிலே அவர்களுடைய கட்சி வரலாற்றிலே ஒரு மகிடம் சூட்டியது சமம். இந்த சிறப்பை திமுக ஒருபோதும் செஞ்சது கிடையாது. அதனால இனிமேல் அவர்கள் தாவாக்கோடு பயணம் செய்வதில் திறந்த மனதோடு உள்ள வந்திருக்காங்க. அதுதான் சிறப்பு. ஓகே சார், அதாவது இந்த தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி மீண்டு வரும்னு நினைச்சோம். எங்கள் வெற்றிக்காக போராடிய மதசார்பு முற்போக்கு கூட்டணியுடைய கட்சியினர் எல்லாருக்கும் நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாரு காதர் மொய்தீன் அவர்கள். இன்னொரு விஷயமும் சொல்லாரு,
நாங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் தாவேக்கா எங்களுக்கு கொடுத்துருச்சு. அதாவது அவர் குறிப்பிட்டது அந்த அமைச்சரவை. இல்லை அதுதான் சொல்கிறேன். அதாவது இஸ்லாமிய ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை சட்டப்பூர்வமாக கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அதுதாங்க சிறப்பு, வரலாற்று சிறப்பு. ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய மைல்கல். நான் எம்எல்ஏ இருந்தேன், 5 வருஷம் இருந்தேன், அப்படி ஓஞ்சேன், இப்படியே 60 வருஷங்களா சொல்லிக்கிட்டு இருக்கிற பெரிய விஷயம். இன்னைக்கு அவங்க உரிய இடத்துல இருக்கிறாங்க. இந்த சிறப்பு தான் அவர்களுக்கு. ஆனால் இருக்கும்போது நாங்கள் என்ன செய்யலை, அவர்களுக்கு உண்மையாக உழைத்தோம், நாங்கள் வாக்குக்காக என்ன செய்கிறோம், பாடுபட்டோம். கூட்டணியில் இருக்கின்ற பொழுது நாங்கள் எந்த விதமான பேதத்தையும் காட்டலை, எந்த விதமான முரண்பாடும் கொள்ளலை, நாங்கள் உண்மையாக உழைச்சோம். அவர்களுடைய ஓட்டிலையும் நாங்கள் வெற்றி பெற்றோம், எங்களுடைய ஓட்டிலையும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் தவிர்க்க முடியாமல் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இந்த இணைவு நிச்சயமாக நெடுங்காலத்துக்கும் தொடரும் என்பதாக அவர் முடிச்சிட்டாங்க. ஓகே சார், இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்கிறார். அதாவது அங்கே ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடுவது தான் இஸ்லாமியர்களோட 6வது கடமைன்னு சொன்னீங்களே அப்படின்னதுக்கு காதர் மைதீன் அவர்கள் ஆவேசமாகவே மிகப்பெரிய சொல்லாத நீங்க கேட்குறீங்க கோவப்பட்டாரு. ஆனால் அண்ணன் என்ன சொன்னார்னா, நாங்கள் கூட்டணியில் இருந்தது உண்மை. கூட்டணியில் இருக்கும்போது என்ன சொன்னோம், நீங்கள் 6வது கடமையாக ஓட்டு போடுவதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே ஒழிய திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை நான் சொல்லலை என்று மறுத்துட்டு ஓட்டு போட சொன்னது உண்மை, அது 6வது கடமைன்னு சொன்னது உண்மை. ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடுவதுதான் கடமைன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு ஓட்டு போடுவது கடமை இல்லையா, எங்கள் கூட்டணியில் உள்ளவங்களுக்கு ஓட்டு போடுறது கடமை இல்லையா? நான் பொதுவாக சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, இப்படி அதை பிரித்து கேட்குறீங்க, இதுதான் தப்பான ஒரு பார்வைன்னு சொல்லி அதை மறுத்துட்டார், கோபத்தோடு மறுத்துட்டார். ஓகே, அதாவது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, அதாவது ஆலந்தூர் பாரதிம்பாங்க, RS பாரதி, அவர் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு, ஏற்கனவே அமைச்சரவையில் இடம்பெற்றதுனால IUML இந்த முடிவை எடுத்திருக்காங்க, இது நாங்கள் எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கூட்டணியிலிருந்து வெளியேற மதிமுகவும் இதே பாணியை தான் பின்பற்ற போறாங்க அப்படிங்கிறத சொல்லி இல்லை, இது சொல்லாமலே வழங்கும். ஏன்னா என்றைக்கு வைகோ வீட்டுக்கு விஜய் போனாரோ அன்றைக்கு ஆற தெளிவு அவர் சிரித்த சிரிப்பு, அவர் கொஞ்சின கொஞ்சல், அதை வீட்டில் உள்ள வேலைக்காரங்கள்லேருந்து குடும்ப உறுப்பினர்லேருந்து அத்தனை பேரும் கூப்பிட்டு வந்து எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி பெருமிதம் அடைஞ்ச அந்த வைகோவனுடைய செயல்பாடு என்பது காலங்காலமாக எங்கே பலன் கிடைக்க அங்கே போய் சேரக்கூடிய இயல்பு தான். ஓகே, அதே இதையும் சேர்த்துக்குங்க. துரை வைகோ அவர்கள் திருச்சிக்கு முதல்வர் போகும்போது முதலா போய் வரவேற்பாரு. நாங்கள் தெரியாதனமா நினைஞ்சிட்டோம், உதயசீரன் சின்னத்தில் நின்றுட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டா அமைச்சராக இருப்பாங்க அவருடைய சிந்தனை. அதே போல் ஒன்றும் இல்லை, இப்பயும் கூட வைகோவுக்கு ராஜ்யசபா MP ஆகணுங்கிற அந்த உள்ளுக்குள்ள ஆசை கிடக்கும். ஏன்னா இவ்வளவு காலமும் திமுகவினுடைய உதவியிலேயே ராஜ்யசபா MP ஆகி அவருடைய அனுபவத்தை பூரா அங்கே சட்டமன்ற அந்த பாராளுமன்றத்தில் பேசினதை பூரா புத்தகமாக போட்டு இன்னைக்கு வெளியிட போறாராம். அந்த வெளியிட போடும்போது என்ன செய்யணுமா, விஜய் தான் முதல் பிரதியை வாங்கணுமா. எப்படி கொக்கி போடுறாரு பாருங்க. கட்சியில் சேர்றதுக்கு முன்னாலேயே இன்னொரு கூட்டணியிலேருந்து ஜெயிச்சுட்டு அங்கேருந்து வர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க விஜய் அவர் புத்தகத்தை வெளியிடும் போது பெறணுமா, அதை சிறப்பு செய்யணுங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், முழுவதும் உள்ள இணைஞ்சாச்சு. இன்னும் சொல்ல போனால் கட்சியை கலைச்சிட்டு தாவாக்கோட இணைஞ்சா கூடுதல் சிறப்பு. ஓகே சார், அதாவது அதிமுகலேருந்து பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா செஞ்சாங்க. உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற மதிமுக எம்எல்ஏக்கள் 2 தொகுதிகளையும் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கா? தாராளமாக செய்யலாம், செய்வதற்கான திட்டம் போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வைகோ அவர்கள் மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு முடிவெடுத்து ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறதை பொறுக்க முடியாமல் திமுகவோட கருணாநிதி விமர்சனம் விட்டு வெளியே வந்தார். வரும்பொழுது இவருக்காக பலர் தீ குளித்தான், பலர் செத்தான். இவர் ஒரு பெரிய ஆக்கசக்தியாக வருவான்னு நினைச்சான். ஆனால் இவருடைய சுயநலமோ இவருடைய இது இன்னைக்கு மதிமுக என்பது அவன் மல்லை சத்தியா சொல்றது போல மகன் திமுக என்கிற பேரை பெற்று விட்டது. மதிமுக இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, மகன் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆகிப்போச்சு. அதனால அந்த சுயநலத்தினால இருக்கக்கூடிய அந்த வைகோ தன்னுடைய சுயநலத்துக்காக மகனுடைய நலத்துக்காகத்தான் எந்த முடிவுனாலும் எடுப்பார், எந்த எல்லைக்கும் போவார். அதனால அவரை ஒரு பெரிய அளவில் அது சிறந்த பேச்சாளர் தான், நல்ல சிந்திக்கக்கூடியவர். ஆனால் போராடுவார், எல்லாம் செய்வார். இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியாக இருக்காருன்னா எங்கிருந்து எப்படி வந்ததுங்கிற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. அது அது நிச்சயமாக தவக்குள்ள இணைஞ்சிட்டாங்கன்னா அது இன்னும் நல்லது. ஓகே சார், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தில் அரசியலில் நின்னாலும் சந்தேகப்பட ஒன்றும் இல்லை, ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். இல்லை, அதாவது என்னென்னா அரசியல் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு தேர்தலுக்கு முடிவு தெரிஞ்ச உடனே 2 பேரும் கூட்டணியில் ஆட்சி அமைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அது திறந்து போச்சு. ஏன்னா அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்கிறது வழக்கம். ஆனால் இவ்வளவு மோசமாக போகக்கூடாது. ஏன்னா எதிர்முதிரமாக இருந்தவர்கள் ஒன்றிணைவது ரொம்ப அரிதான விஷயம். ஆனாலும் பல மாநிலங்கள் அது நடந்திருக்கு.
உதாரணமாக மேற்கொங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு, பல மாநிலங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அது ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நடக்காதுன்னு சொல்லலை. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 2 ஓங்கு சக்தி மேலே வருகின்ற பொழுது ஒடுங்கு சக்தி ஒன்று சேர்றத இயல்பு. 2 இது ஒடுங்கி போச்சு அப்படின்னா அவங்க தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு அவங்க 2 பேரும் சேர்றது ஏற்கனவே, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. தலைவர்கள் ஏற்றுக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கலாம், பதவியில் இருக்கவங்க மக்கள் ஏற்றுக்குருவாங்களா? பொதுமக்களை விட அந்த கட்சியோட தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் பின்னாடி வந்து திமுக வேணாம்னு வந்தாங்க, இல்ல அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? தொண்டர்களும் மனிதர்கள் தான். அவர்களும் போகிற போக்கில் என்ன முடிவு எடுக்கணும், பெரும்பான்மை சாஞ்சா சாயிர பக்கம் சாயான் செம்மறி ஆடுகளாம்னு பேசுவான். மனிதர்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? பெரும்பாலோர் என்ன முடிவு எடுக்காங்களோ அந்த முடிவை நோக்கி சிறுபான்மையும் நகர்ந்துருவாங்க. இதுதான் இயற்கையான விஷயம். அப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி ஆரம்ப காலத்தை எடுத்துங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவா ஜானகியான்னு கேட்டால் ஜெயலலிதா பக்கம் போனாங்க, ஜானகி விலகிக்கிட்டாங்க, மொத்தமாக அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? எடப்பாடி யாரா ஓபிஎஸ்ஆன்னு கேள்வி வரும் பொழுது எடப்பாடியை நோக்கி நகர்ந்தாங்க. அதுக்கான பின்னால் அப்படியே அங்கே போச்சு. இப்போ வந்து ஓபிஎஸ் காணாமல் போயிட்டாரு. அதே போல் இன்றைக்கு என்னாச்சு? அவங்க சர்வீல் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, திமுகவிலையும் போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்போ அதாவது எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவராக விஜய் வந்துட்டாரு. கட்சியில் பூரா கூட்டம் கூட்டமாக போய் சேர்றாங்க. அப்போ நாளைய காலத்தில் நம்ம தேர்தலை எதிர்கொள்றதுக்கு ஒரு பெரிய சிரமமாக இருக்குமோ என்கிற கேள்வி வருகின்ற பொழுது ஏன் சேர்ந்தா என்ன? அண்ணா அங்கே ஏன்னா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தானேன்னு விமர்சிக்கப்பட்டது. அண்ணா திகாவிலிருந்து திமுக பிரிஞ்சது, இன்னைக்கு இணங்கி போகலையா? அதே போல் திமுகலேருந்து அண்ணாங்க பிரிஞ்சிருக்கு, மதிமுக திமுகலேருந்து பிரிஞ்சது தானே, சேர்ந்து போகலையா? அது போல் வருங்காலத்தில் வரலாம், ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. ஓகே சார். அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் விசாரணை நடத்துறதுக்காக நேற்று காவல்துறை வந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லைன்னு போயிருக்காங்க. எந்த கேஸுக்காக விசாரணை நடக்கும்? அதாவது இந்த கேஸை அந்த கேஸுன்னு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அவர் வந்து குற்றம் செய்யப்பட்டு அது வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது. உறுதி செய்யப்பட்டு விட்டு அவர் பல மாதங்கள் வந்து சிறையிலிருந்து அவர் வந்து இது பெற்று பிணை பெற்று வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அமைச்சரானாங்க, அப்புறம் நீதிபதி கண்டிச்சாங்க, எத்தனை நடந்தது. எல்லாத்தையும் உதிர்க்குன்ற வகையில் தான் அவருடைய செயல்பாடு இருக்கு. தியாகி பட்டம்லாம் வாங்கினாரு. அதான் சொல்றேன்ல. அதே ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல என்ன பேசினாரு? இங்க ஒரு கேடு கட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் கெட்ட கேடுக்கு அவரை முதலமைச்சர்னு வேற பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக மறுச்சாரு. ஆனா அதே செந்தில் பாலாஜி கட்சி மாறின உடனே அவர் செல்லப்பிள்ளையா மாறிட்டார். தளபதி தியாகி எப்படி யோசிச்சு பாருங்க. செயல் தளபதி. காரணம் அதிகமாக வசூல் பண்ணி கொண்டாந்து கொடுத்த இடத்துல நம்பர் 1ல இருந்தாரு. அவருக்கு மிகப்பெரியது சிறையில போயிட்டு வந்திருக்கிறாரு. எதுக்காக? குற்றம் செய்து விட்டு ஊழலுக்காக. இவங்க போட்ட கேஸ் தான் தியாகி. இவங்க போட்ட கேஸுக்கு மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து தியாகின்னு பட்டம் கொடுத்தாரு. அப்போ இந்த அரசியல்வாதிகளுடைய மனப்பான்மை எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. நான் என்ன சொல்றேன், தெளிவாக ஒரு குற்றம் செய்து தெளிவாக தெரியுது. அப்ப அரசு என்ன செய்யணும்? கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், வேகப்படுத்தணும். அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு பயம் வரும். ஓகே சார். அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டம் தாவேகா ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் அவர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய படத்தை எடுத்துட்டு போயிட்டு அரசு தொடக்கப்பள்ளியில ரீல்ஸ் போட்டார். இதுக்கு பல எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு, கண்டனங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டது. கட்சியோட பேருக்கு கலக்கம் விளைவிக்கிறார் அப்படின்னு ராஜேஷ் அவரை கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்க தாவேகா. நல்ல விஷயம். அதான் அண்ணாமலை கூட கண்டிச்சு பேசியிருந்தாரு. சரியா? அப்ப அதாவது நடவடிக்கை எடுக்காங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ விஜய் அவர்கள் வந்து அதில் சந்தோஷப்பட்டு பரவாயில்ல நம்ம படத்தை கொண்டு போய் எல்லா பிள்ளைகிட்டும் போய் ஸ்கூலில் கேட்குறாருன்னு சொல்லி சந்தோஷப்படுவதற்கு பதிலாக தப்பான நடைமுறை, இது முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. எல்லா இடங்களிலும் போய் அப்போ முகஞ்சொலிக்க ஆரம்பிச்சிருவாங்க பெற்றோர்கள். ஏன்னா பல கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க, பல கொள்கைகளை உடையவங்க இருப்பாங்க, அவங்க பெற்றோர்கள், அந்த ஆசிரியர்களும் அப்படி இருப்பாங்க. இவங்க பாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், எங்களை யாரும் அசைக்க முடியாதுங்கிற அந்த நினப்பில் மிதப்பில் என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது. அவருடைய போட்டோ வச்சுக்கிட்டு பிள்ளைகிட்ட கேள்வி வைக்கிறது யாரு தெரியுதா, நம்ம முதலமைச்சர் தெரியுதா, அப்படி அப்படின்னு சொல்லி அந்த படங்காட்டுற விஷயத்த தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக செய்கிற வேலை அது. அது தப்பான ஒரு முன்னுதாரணம். அதனால இதை வந்து கண்டிச்சது மட்டும் இல்லாமல் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா விஜய் அவர்களையும் இந்த அரசையும் பாராட்டணும். அதனால இது போல என் கட்சியை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஈடுபட்டால் நாங்கள் என்ன செய்வோம், நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு முறையும் அதாவது நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியா தாவேகா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க, இவங்க மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய செய்திகள்ல பாக்குறோம். தாவேகா தொண்டர்கள் இல்லை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார் எந்த தவறு செய்தாலும் கட்சியில் தூக்கப்படுது. குறிப்பா நம்ம ஆலந்தூர்லேயே ஒரு நிர்வாகியை தூக்குனாங்க. இல்லை அங்கே மட்டும் இல்லை, பல இடத்துல தூக்கி இருக்கிறாங்க. பெண்கிட்ட தவறாக நடந்தவங்க, இந்த மாதிரியான சிறுபிள்ளைத்தனமாக நடந்தவங்கலாம் நடுவு எடுத்திருக்காங்க. அதே போல் பல துறைகளில் ஊழல் செய்கிறவங்கள பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய பட்டியலே வந்துகிட்டு இருக்கு தினந்தோறும். அதாவது ஊழல் செய்து மாட்டிக்கொண்டவருடைய பட்டியல் தினந்தோறும் செய்தித்தாளில் வந்து கொண்டே இருக்கிறது, செய்திகளாக வந்துக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடு மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ஒரு பரபரப்புக்காக செய்வதோடு விட்டுவிடாமல்
நாங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஆரம்பகட்ட செயல்பாடாக மட்டும் இருந்து விடாமல் தொடர்ச்சியாக இந்த செயல்பாடு அந்த இது முற்றிலும் நீங்கிற வரைக்கும் இந்த செயல்பாடு குறையக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அதாவது அதிமுகவிலிருந்து பலர் தாவேக்கால இணைஞ்சாங்க, திமுகவிலிருந்து ஒரு சிலர் இணைந்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒருத்தர் தாவேக்கால இணைகிறார். இது எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான நியூஸ், அதிர்ச்சியான நியூஸ். அதாவது ரொம்ப உண்மையிலேயே வியப்பாக இருந்தது பலருக்கு. மகேந்திரன் ஒரு பழுத்த கம்யூனிஸ்டாக அடையாளம் காணப்பட்ட மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், சரியா? அப்படிப்பட்டவர். இதுக்கு முன்னால் தாப்பாண்டியனை சொல்லுவாங்க, அண்ணாதிமுகவுக்கு இவர் உள்ளே போயிருக்கலாம், கம்யூனிஸ்ட் இருந்துக்கிட்டு அண்ணாதிமுக அறுபடை செயல்படுறாரு என்பது போல கேலி செய்வாங்க தாப்பாண்டியன் அவர்கள். இப்போ மகேந்திரன் அவர்கள் ஒரு நல்ல கம்யூனிஸ்டாக அடையாளம் காணப்பட்டவர். அவர் கட்சியால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு 3 வருடங்களாக ஓரங்கட்டப்பட்டு இருந்திருக்கிறார். யார் விளக்கம் கொடுக்குறாரு? இந்த மாநில செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு 3 ஆண்டுகால விளக்கம் கொடுத்ததை ஏற்க முடியாத அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது அவர் தாவேக்காவில் இணைகிறார் என்பதாக அவர் என்ன செய்யறார், அந்த 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 நோட்டீஸையும் அவர் அனுப்புறாரு, வெளியிட்டார். அப்ப மிகச் சிறப்பாக பேசின அந்த மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது தாவேக்காக போயிட்டு சொல்றாரு, நான் சிகப்பு துண்டோட நினைச்சுவேன், தாவேக்கால பயணிப்பேன், சிறந்த கொள்கைகளோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொள்கை பிறப்பு செயலாளர் போல என்ன செய்யறாரு, தாவேக்காக பேசுறாரு. அப்போ பாருங்க, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அண்ணாதிமுகக்காரங்க போகிறதோ அல்லது திமுகக்காரங்க போகிறதோ அல்லது காங்கிரஸ் எந்த கட்சிக்காரங்க கட்சி மாறி போடுறது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்குள்ள ஊர்னவங்க முதல்ல இருந்துக்கிட்டு சிறந்த கம்யூனிஸ்ட் அடையாளம் காட்டப்பட்டிருந்தவருடைய ஒரு கட்சி தாவல் என்பது அல்லது மாறல் என்பது அதைத்தான் சொல்றாரு. அவரு ஒரு மோசமான ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு துணை போனார். ஒரு அதாவது இன்னொருத்தருடைய ஆக்கிரமிப்பு செய்கின்ற பொழுது அந்த ஆக்கிரமிப்புக்கு இவர் ஆதரவாக இருந்தார். அதனால விளக்கம் கொண்டு என்ன செஞ்சோம் கேட்டோம். ஆனால் அவர் அந்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை. எனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருந்தார். அதே வார்த்தை அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? என்னை கட்சி கண்டுக்கிறல, 3 வருஷமா என்ன செஞ்சிட்டேன், நான் கட்சியிலிருந்து விலகித்தே இருந்தேன், அதாவது செயல்பாட்டிலிருந்து விலகித்தே இருந்தேன் என்பது போல அவர் சொல்றாரு. அப்போ இவர் இப்போ இருக்கக்கூடியவர் அதை உடைச்சு சொல்லி இவர் நடவடிக்கை எடுத்த சொல்லிட்டாரு. இப்போ வேற என்ன செய்யற, வேற வழி இல்லாமல் சும்மா கிடந்த ஒரு என்ன செய்யற, தாவேக்கால போய் தன்னை ஒரு பெரிய அடையாளம் காட்ட நினைக்கிறாரு. அப்போ அவருடைய சாயம் வெளுத்து போச்சு. அதனால கம்யூனிஸ்டாக இருந்தவர் உண்மையான கம்யூனிஸ்டாக இல்லாமல் இருந்திருக்காரு. சிவப்பு சாயம் வெளுத்துருச்சு, அவ்வளோதான். பேச்சு மட்டும் தான் இருந்திருக்கு, சிவப்பு சாயம் வெளுத்து போச்சு. ஓகே, உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி தம்பி.